ஜனத் ஃப்ரம் ஜனத் விங்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு அரபி ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபலாஃபல். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நான் ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருந்தேன். கொண்டக்கடலை நான் ஆல்ரெடி ஊற வச்சு வேக வச்சது தான். இது 2 கப் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். இது கூட ஹாஃப் கப் ஆனியன் நல்லா கட் பண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கார்லிக்கு பூண்டு வெறும் பூண்டு தான் நம்ம நல்லா அந்த பூண்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ். இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு பேஸ்ட் மட்டும்தான் பண்ணணும். இப்போ இது பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். हाफ टी स्पून गरम मसाला ऐड பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்ப சோடா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட். இப்போ இது எல்லாமே நல்லா கலக்கிக்கோங்க. யூஸ்வலாக இதை நீங்கள் இப்படியே செஞ்சு நல்லா எடுக்கலாம் ஃபலாஃபலில். ஸோ சப்போஸ் நீங்கள் ஃபலாஃபல் செஞ்சதுக்கப்புறம் ஆயிலில் விடும்போது உதிரியாக வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்போது கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குண்டாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸில் தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்து ஸோ இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் கொஞ்சம் ரவுண்டு வர மாதிரி பண்ணிக்கோங்க பார்த்து. அவ்வளோதான். ஸோ நம்ம இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். பாருங்கள், பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ நம்மளோட ஃபலாஃபல் ரெடி ஆயிடுச்சு. இதே நம்ம ஃப்ரிட்ஜில் 30 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். இப்போ நம்மளுடைய ஃபலாஃபல் ஆயிலில் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ இது நீங்கள் ஸ்லோவாக திருப்புங்க. சில டைமில் பார்த்திங்கன்னா ஃபலாஃபல் செய்யும்போது ரொம்ப உதிரியாக வந்துடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணும்போது வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட ஃபலாஃபல் ரொம்ப கோல்டன் கலர், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா ஷவர்மாவில் வச்சு சாப்பிடுவாங்க, ரேப்பில் வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது அரபி ஸ்நாக்ஸு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஜன்னத் விங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய்.